Hello all, welcome to Pinch of Salt. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் யாருக்காவது புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 1 பச்சை மிளகா, ஒரு 10 புதினா இலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோட மேஜர் இன்க்ரீடியண்ட் புதினா தான். அதனால் புதினாவை மட்டும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். புதினா தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாத பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இதை அரைக்க வேண்டாம். நானே ஒரு புது யூடியூபர் தான், இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங்கில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். தக்காளி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயமும் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து வேக வச்சுருக்க முட்டையை நான் கீறி கிரேவியில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு 2ஆக கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு.
ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவி நல்லா சூடாக இட்லி தோசை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஈஸியான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பை பாய்.